ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன், AINHDU. நம்மளுடைய சங்கம் தேசிய அளவுல உருவாக்கப்பட்ட தொழிற்சங்கம். சரிங்களா? தொழிலுங்கிறது தொழிற்சங்கங்கிறது 28 தொழில்களும் ஒன்றிணைச்சு தான் ஒரு தொழிற்சங்கம். ஆனா நம்மளுடைய கவனம் முழுவதும் மோட்டார் மட்டும்தான். மூட்டை தூக்கு தொழிலாளர்கள், நிறுவனங்களில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அவங்களெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணல. நம்மளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினராக இருந்தாலும் அவங்க மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கவனம் முழுவதும் மோட்டாருக்கு கொடுத்துருக்கோம். ஏன் மோட்டாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்துறேன். இன்னைக்கு இந்திய அளவுல 11 தொழிற்சங்கங்கள் இருக்கு. HMS, BMS, CITU, AITCU, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்படியே சொல்லிட்டு போலாம். நம்ம அந்த பேரெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறது அவசியம் இல்லை. ஆனா அவங்களால எந்த ஒரு பிரோஜனமும் நம்மளுக்கு இல்லை. சரிங்களா? இதுவரை அரசாங்கத்துல மேக்ஸ் கேபுக்கான இது டாக்ஸ் ஏற்றிருக்காங்க. அரசியல்வாதிகள் சலுகைகள் கொடுக்குறாங்க. அதுல ஒவ்வொரு தொழில் அழியிற அளவுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கு இலவச பேருந்து, அடுத்து ஆண்களுக்கு இலவச பேருந்து. முதல்ல மினி பஸ் ஒழிஞ்சது, இப்ப மினி பஸ் காத்தாடு ஒண்ணுமே இல்லை. அதுக்கப்புறம் ஷேர் ஆட்டோ ஒழிஞ்சது, அப்புறம் சவாரி ஆட்டோ ஒழிய போகுது. இன்னும் ஒரு இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ள அதையும் ஒழிச்சிருவாங்க. இதே படிப்படியா ஒவ்வொரு தொழிலையும் அழிச்சுக்கிட்டே வருது. அதுக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜி வளர்ச்சியும் இன்னைக்கு பேட்டரி வண்டியா மாத்துறாங்க, சிஎன்ஜியா மாத்துறாங்க, எல்என்ஜியா மாத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப சிஎன்ஜி, எல்என்ஜி இது எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேட் அதிகம். அப்ப ரேட் அதிகம் அப்படிங்கும் போது நம்ம தொழில் முடங்கிக்கிட்டே வருது. நம்மளுக்கே தெரியல. சில பேருக்கு மொத்தமா சவாரியே ஓடலன்னு சொல்றதுக்குரிய காரணம் என்ன தெரியுங்களா? தொழில் அழியுதுன்னு அர்த்தம். சவாரியே முன்ன இருந்த மாதிரி சவாரி இல்ல அப்படின்னு சொல்றது நம்ம தொழில் நம்மளுக்கு தெரியாமலே அழிச்சிட்டு வராங்க. இது எல்லாம் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இது எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாமே யோசிக்கிறதுக்காக தான் ஒரு தொழிற்சங்கம் மோட்டாருக்குனே வைக்கிறோம். நம்ம இந்த சங்கம் உருவாக்குறதுக்கான நோக்கமே எல்லாரும் ஒன்றிணைஞ்சு உருவாக்கப்பட்டது தான். எல்லாருமே எல்லா டிரைவர்களும் ஒன்றிணைஞ்சு எல்லாரும் ஒரு ரூபாயை பங்களிப்பு கொடுத்து உருவானதான் நம்மளுடைய சங்கம். நம்மளுடைய சங்கம் எல்லாருக்கும் உரிமை உண்டு. சரிங்களா? இது ஒரு அரசியல் நம்மளுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்க, ஒரு பணக்காரங்க நம்மளுக்கு பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்றாங்களாம் கிடையாது. நைட்டு பகலாக வண்டி கண்ணு முழிச்சு வண்டி ஓட்டி, அழுக்கு சட்டையோட வண்டி ஓட்டி, கிரீஸ் படிஞ்சு குப்பை படிஞ்சு ஓட்டக்கூடிய ஒவ்வொரு ஓட்டரும் கொடுத்த ₹1 ஒரு பங்களிப்புல தான் இந்த சங்கமே உருவாயிருக்கு. இந்த மாசம் 5ஆம் தேதி நாங்க சுற்றுப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். பெரம்பலூர் மாவட்டத்துல இருந்து இதுவரை திண்டுக்கல் மாவட்டத்தோட சேர்த்து 17வது மாவட்டமா இங்க வந்திருக்கோம். அந்த ஒரு சின்ன கார்ல நாங்க 5 பேர் கோயில்லையோ குளத்திலேயோ எங்கேயாவது இருக்கிற இடத்துல படுத்துட்டு காலையில குளிச்சுட்டு உங்களை நாங்க சந்திக்கிறோம். எதுக்காக சந்திக்கிறோம்? நம்ம ஓட்டுநர்கள் அனைவரும் அரசியலுங்கிற ஒரு விஷயத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு தொழிலுங்கிற ஒரு விஷயத்துல எல்லாருமே ஒன்றிணையணும்னு சொல்லி வந்திருக்கோம். இன்னைக்கு தொழில் அழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணம் எங்களுக்கு தெரியுது. அந்த அடிப்படையில உங்களெல்லாம் சந்திப்பேன். சரிங்களா? இன்னைக்கு இங்க ஒரு உரிமை வேணும், ஒரு ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா ஒரு 20 பேர் 30 பேர் சேர்ந்து இங்க போராடலாம். அரசாங்கம் போடக்கூடிய திட்டத்தை எதிர்த்து உங்களால போராடி ஏதாவது ஜெயிக்க முடியுமா? இந்த ஒரு ஸ்டாண்டால. அரசாங்கம் போடக்கூடிய வரி விலப்பு அதிகமா இருக்கு, எங்களால முடியலன்னு சொல்லி போராட்டா நீங்க போராடினா சரி செய்ய முடியுமா? அதுக்குதான்
தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த தொழிற்சங்கம் உங்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கக்கூடிய சங்கமா இருக்கும். உங்களுடைய பிரச்சனைக்காக கொடிப்பிடிக்கக்கூடிய சங்கமா இருக்கும். உங்களுடைய பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போறதுக்கு தயாரா இருக்கும். அது நம்மளுடைய சங்கம். சரிங்களா? அது நம்மளுடைய சங்கம் கொண்டு வரும். நம்மளுடைய சங்கங்கிறது முழுக்க முழுக்க ஓட்டுநர் தான். ஓட்டுநர் வாகன உரிமையாளர் மட்டும்தான். இன்னைக்கு ஒரு தொழிற்சங்கம் ஆட்டோவுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. ஆட்டோவுக்கு சிஐடி ஏஐடிசி சொல்லி ஆட்டோவுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. மற்ற எதுக்காவது பெரிய வாகனம்